தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தேர்தல் திருவிழா என்பதை செய்தியோடு ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற தேதி அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். குறிப்பாக தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஏறக்குறை 2 மாதத்துக்கு முன்பு டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பியிருந்தோம். அதே போன்று தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரி அந்த மேடத்தை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுகளை நேரடியாக தந்தோம். அது என்ன கேட்டோம்னு சொன்னால், ஏற்கனவே ரொக்கம் எடுத்து செல்லக்கூடிய தொகை 50,000 ரூபாய் இருக்கிறது. கடந்த காலங்களுடைய விலைவாசியை கணக்கிட்டு குறைந்தபட்சம் 2 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். அதே போன்று வியாபாரிகள் எடுத்து செல்கின்ற பணம் மட்டும்தான் பறிக்கப்படுகிறது. இது எந்த வகை நியாயம் அல்ல. வங்கி கணக்கில முறையாக எடுத்து சென்றாலும் கட்டுவதற்கு அனுமதி இல்லாமல் அதை எடுத்து செல்கின்றார்கள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்து செல்கின்றார்கள். இந்த ஆடு வியாபாரம் செய்கின்றவர்கள், மாடு வியாபாரம் செய்கின்றவர்கள், பழம் காய்கறி விவசாயிகள் இவெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் முறையான ஒரு லெட்டர் பேட் எழுதி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, மாவட்ட வாரியாக ஆட்சியாளர் அழைத்து கூட்டம் போட்டு உங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று சொன்னாங்க. இங்கு ஒரு சில ஆட்சியாளர் கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டவுடன் போனவுடன் டீ பிஸ்கட் கொடுக்குறாங்க, தேர்தல் முறைப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எந்த வகையும் நியாயம் அல்ல. ஆகவே வியாபாரிகளுடைய பிரச்சனை என்பது மிக கொடுமையாக இருக்கிறது. 60 கிலோ நகை எடுத்துட்டு போறாங்க. அந்த நகையினுடைய விலை மதிப்பு என்பது குறைஞ்சபட்சம் 60 கோடியை தாண்டி இருக்கிறது. அதை பிடிச்சு நடுவில் வச்சுக்கிறாங்க. எல்லா பில்லும் முறையாக இருக்கிறது, காமித்தாலும் விடவில்லை. இன்னொரு காரணம், அந்த பொருளுக்கு சேஃப்டி எப்படி கொடுக்கிறது? அரசாங்கம் பிடிச்சு அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போயிட்டு அலக்களித்தால் அந்த பொருளுக்கு சேஃப்டி யாருக்கு தருவது என்பதை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாகவும் இதை ஒருங்கிணைந்த அமைப்புகள், தமிழ்நாடு ஓட்டர் சங்கம், தமிழ்நாடு மருந்து வணிக சங்கம், தமிழ்நாடு பர்னிச்சர் சங்கம், சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சங்கம், இங்கு கேட்டரிங் சங்கம், தங்க நகை வியாபார சங்கம் எல்லோரும் இணைந்து கொண்டு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்னா குறிவைத்து தாக்குவது வியாபாரிகள் மட்டும்தான். இன்று கடை விதிகளில் நின்று கொண்டு வியாபாரிகளை மட்டும் தாக்கி கொண்டிருந்தால் எந்த வகையும் நியாயம் இல்லை. அரசியல்வாதிகள் பணம் கொடுப்பது வீடு வீடாக சென்று கொடுப்பார்கள். அந்த பணம் எங்கு இருக்கு என்பதை தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு அதிகாரிகள் வீட்டுல ரைடு பண்றாங்க. இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு செய்யப்படுகிறது. ரொக்க பணம் அங்கதான் அள்ளிட்டு வர்றாங்க. அப்ப யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை